விஜயலட்சுமி விஷயம் முடிஞ்சு போனாலும் அதை மீண்டும் மீண்டும் கிளறி பூதாகரமாக்கிட்டே இருக்காரு. அவருடைய அந்த நடவடிக்கை குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம முக்தார் எப்படி பாக்குறோம்டா, அவன் ஒரு அரக்கு இருக்கேன் மென்டலு, அது உலகத்துக்கு தெரியும். அவன் பைத்தியக்காரங்க எல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முக்தார் அகமதுலாம் கிடையாது. அவர் இஸ்லாமியர் பண்ற வேலையா, மாமா வேலை பார்த்தா இஸ்லாமியர் பண்ற வேலையா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பாப்போம். செருப்படுத்த அடி போனேன் என் கல்ல மாட்டு உண்மை சொல்றப்பா. நான் சும்மா கோபப்பட்டு பேச நினைக்காத. இதெல்லாம் ஒரு ஊடகம். இது பல பேர் பார்க்கத்தான் போறாங்க. இந்த முக்தார் பையல மாமா பையல எங்கேயாவது பார்த்துட்டேன்னா அவனை செருப்பான்னு அடிக்கணும்னா நான் எங்க அப்படியே பார்க்கலங்க. ஆட்டக்காரின் அட்டகாசம் போட்டிருக்கான் பாத்தீங்களா? இது எவ்வளவு பேர் தவறு. அவங்க ஒரு பெண் இல்லையா? அவங்க பாரம்பரியம் என்ன? அவங்க எங்க வந்திருக்காங்க? அவங்க இவன் முக்தார் சொல்றாரு எங்களுக்கு வேலை, இதை கேட்க வேலை 1000 வேலை எங்களுக்கு இருக்கு. அண்ணி இல்லங்க, எங்க அண்ணன் சோறு போட்ட அம்மாங்க எங்களுக்கு. அவங்க அண்ணியா கைவழி அண்ணியாங்க, சோறு போடுற அம்மாங்க எங்களுக்கு. ஒரு தாயை சொல்றாங்க, அப்ப இவன் தான் சொல்றானே. இப்ப இவங்க அம்மா பேசுவா வாயில வருது சீவான் திருப்பி அடிப்பாரு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி முருகேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தங்கச்சி. ஊடகவியலாளர் முக்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் முக்தாருக்கும் ஏதோ வாய்க்கா வரப்பு சண்டை இருக்க மாதிரி சீண்டி வம்பிழுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஜயலட்சுமி விஷயம் முடிஞ்சு போனாலும் அதை மீண்டும் மீண்டும் கிளறி பூதாகரமாக்கிட்டே இருக்காரு. அவருடைய அந்த நடவடிக்கை குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம முக்தார் எப்படி பார்க்குறோம்டா, அவன் ஒரு அரக்கு இருக்கேன் மென்டலு, அது உலகத்துக்கு தெரியும். அவன் பைத்தியக்காரங்க எல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முக்தார் அகமதுலாம் கிடையாது. அவர் இஸ்லாமியர் பண்ற வேலையா, மாமா வேலை பார்த்தா இஸ்லாமியர் பண்ற வேலையா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பாப்போம். ஒரு இஸ்லாத்தியத்தை இந்த வேலை பார்ப்பானா? ஊடகவியலாளர் தான் வேலை பார்த்தான். அவன் ஒரு ஊடகம் இல்ல தங்கச்சி. என்ன அவன் எங்க வேலை பார்த்தான்? சத்தியம் தொலைக்காட்சி வேலை பார்த்தான். இப்ப என்ன பண்ணிட்டான்? மை இந்தியான்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணாரு, விக்குமல ஒரு ரூட் கொடுத்துருக்காரு. எப்ப நீ அவங்கிட்ட திட்டாத, அவன் உன்னை எப்பயும் வேலை தூக்கி விட்டுருவான். நீயே ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்க, இந்த நானே காசு தாரேன், நீ சீமானை விட்டுறாத. தொடர்ச்சியா பாருங்கள, அவன் எந்த கட்சியும் பேச மாட்டான், எவனையும் பேச மாட்டான். சீமானே தொங்குவான். எது சீமானை மட்டுமே தொங்குவான். அவனுக்கு கொடுக்குற அஜெண்டா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இப்ப கூடுதலா பாருங்களேன், எங்க அண்ணன் சீமான ஒரு முறையில பல முறை சீண்டி பாட்டான். அப்ப நம்ம அடிக்க போகும்போது போய் திமுக மறைஞ்சிடுவான். இப்ப நம்ம துரத்துவான், அடா யோக்கியா துரத்தும் என்ன பண்ணுவான், திமுக மறைஞ்சிடுவான். அப்புறம் சொல்லுவாங்க, ஏய் முக்தாருக்கு இந்த திமுக அரசாங்கம் பாருப்பா துப்பாக்கி எல்லாம் கொடுத்துருக்குப்பா, டேய் துப்பாக்கி எல்லாம் பயந்த ஆள்கள் தாங்க எங்க மூஞ்செல்லாம் பாரு, நீ சுடுறா அப்படியே காட்டுவோம், அப்படியே சுடுறா அப்படின்பா. அந்த உங்க துப்பாக்கி எல்லாம் பயந்த ஆளுக நான் பிள்ளை இல்ல. என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முக்தாருக்கு பல முறை சொல்லிட்டான். இப்படி பாருங்களேன், இப்ப எங்க அண்ணிய சொல்லிட்டான். அவன் நம்ம அண்ணியார அவன் ஆட்டக்காரின் அட்டகாசம் போட்டிருக்கான் பாத்தீங்களா? இது எவ்வளவு பேர் தவறு. அவங்க ஒரு பெண் இல்லையா? அவங்க பாரம்பரியம் என்ன? அவங்க எங்க வந்திருக்காங்க? அவங்க ஏங்க மிகப்பெரிய ஒரு அமைச்சருங்க ஐயா காளிமுத்து ஐயா, அவங்க பொண்ணுங்க இவங்க. அது கூட தெரியல லூசு பேருக்கு உனக்கு. என்ன அவங்கள பேச தேவையா இருக்கு உனக்கு? இப்ப நீ என்ன பண்ணுவ? கருத்தியெல்லாம் பேசணும். உங்ககிட்ட கருத்து இல்லை. அப்ப திமுக என்ன பண்ணும்? அள்ளி கொடுக்கும். அவர் பெரிய வள்ளல், சின்ன முதலமைச்சர், பெரிய முதலமைச்சர், இவங்க இளவரசர்கள் இவங்க. அப்புறம் இன்னொருத்த வருவார், தொடர்ச்சியா இவங்க தான் ஆளுவாங்க. அப்ப இவன் என்ன பண்ணுவான்? அள்ளி கொடுப்பான். இந்த காசுக்கு இவன் கூறாம பாருங்க, அது ஆட்டக்காரின் அயோக்கிய செருப்படுத்த அடி போனேன் நீ என் கல்ல மாட்டு உண்மை சொல்றப்பா. நான் சும்மா கோபப்பட்டு பேச நினைக்காத. இதெல்லாம் ஒரு ஊடகம். இது பல பேர் பார்க்கத்தான் போறாங்க. இந்த முக்தார் பையல மாமா பையல எங்கேயாவது பார்த்துட்டேன்னா அவனை செருப்பான்னு அடிக்கணும்னா நான் எங்க அப்படியே பார்க்கலங்க. ஆனா அவன் அப்படி பார்க்கல. அவன் பிறப்பு சந்தேகம் இருக்கு. ஆனா நான் எங்க அப்படி கொண்டவன் சீமான் தம்பி. நானு சீமான் உறுதியா சீமான் தம்பி நானு. ஆனா நான் அடிக்கல வச்சுக்கல, நீ என்ன வழக்கு போடே என் தொண்டல சுடா உன் துப்பாய்க்கால, நான் பயப்படுறேனா? நீ எப்ப மகனா, நீ எப்ப எங்க அண்ணிய தொட்டியோ நீ கேட்ட. நீங்க எவ்வளவு கொந்தளிச்சு பேசுறீங்க. ஆனா அவன் யாரு பேசுறதுக்கு? நான் என்ன சொல்றேன்? அவன் யாரு? அவன் நீ மாமனா மச்சான் எங்களுக்கு. நீ மானகட்ட போய்தானே நீ? உனக்கு தான் அழகு இருக்கா? அடிச்சு போறாக்க ஆள் இல்லைங்க. ஆனா போன நீனு அயோக்கிய நாய் நீனு. உனக்கு என்ன இருக்கு? உனக்கு தமிழ்ல நீ மந்திரியா எம்எல்ஏவா யாரா நீனு? அண்ணனை பேசுங்க, அரசியல்வாதிங்க, கருத்தியல பேசுங்க. கருத்தை சொல்லிட்டோம். இருக்கு இல்ல
இந்த வயித்த கழுவ கமலாட்டி சீமான் பேசுனா சோறா உனக்கு, நீ திருட்டு போடா கமலாட்டி போடா, நான் விட்டுறேன். எங்க அண்ணிய தொட்ட ரொம்ப ஆபத்து, எங்க வச்சு கைய ரொம்ப ஆபத்தை வச்சுட்டான் கைய இந்த முக்தாரு. டேய் நீ ராணுவமா கொண்டா, 26 நாட்டுல சண்டை போடுவான் தலைவன் பிரபாகரன், அவங்க பிள்ளைங்க நாங்க, சீமான் தம்பிங்க நாங்க. ஓ அச்சுலம் பயப்படுவ. இன்னொன்னு தெரியுமா, நீ என்ன தம்பி ஆடிட்டு இருக்க, ஏன் ஆடிட்டு இருக்க? இந்த 8 மாசம் இருக்கு, யாரு உங்க இலவசோடைய அரசு. இங்க நீ பாட்டம் காட்டுவ, படம் காட்டுவ, அப்படியா இப்படியா நிஜமாவா, பாத்துக்கலாம் நீ பாத்துக்கலாம். ஏங்க நீ தங்கச்சி கேள்வி கேடா, நீனு அண்ணா இது எப்படின்னு கேட்டாக்க தங்கச்சி இப்படிப்பா இப்படி சொல்லணும்ல, இவன் என்ன பண்ணுவான், அப்படியா நிஜமாவா நீ பாத்தியா? என்னடா ஊடகம் நீனு, எங்கடா நீ எவ்வளவு படிச்சுன்னு, எங்க நீ பண்றேன்னு? அவன் ஊடகமே இல்லமா, அவன் புறம்போக்கு, அவன் எச்சசுறவன், எது அவன் புறம்போக்கவன், நல்ல பொறுப்பு இல்லாதவன், நல்ல ஆன்மகன். என்ன சொல்றது, நாய் சொல்ல முடியாதுல்ல, நாய் கொச்சிடும். ஏன்னா சில நாய் எல்லாம் பாருங்க, ஏசியர்ல வாட்ட நாயெல்லாம் இருக்குது, அந்த நாய் என்ன கேள்வி கேட்டுரும். அப்ப மலத்தை விட மட்டமா ஒரு அயோக்கிய பயிர்வன் மலம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் மட்டமானதுங்க. அப்புறம் பொருள் அதை விட மட்டமான பையவன். என்ன இந்த திமுக பேச்ச கேட்டு நீ ஆடு ராஜா, இந்த ஆட்டை எவ்வளவு நாளைக்கு உனக்கு, எவ்வளவு நாளைக்கு, வெறும் 8 மாசம். அப்புறம் இந்த மண்ண திமுக வராதுங்க, எழுதி வச்சுக்கங்க. திமுக ஆட்சி பிடிக்குமா, கழுவி ஊத்தான் திமுக பாருங்க, கண்ட கடலாம் கழுவி துப்பான். இப்ப நாம் தமிழெல்லாம் ஒன்னாயிட்டான், எல்லா தலைவனும் பார்த்துருப்பீங்க திருப்பூர்ல, தமிழ்லாம் எல்லாம் ஒன்றாயிட்டான். இப்ப 26ல வச்சு செய்ய போறான், அதிகாரம் எங்க அண்ணன் சிக்க போகுது. உன் கெதி என்ன நினைச்சு பாத்துக்க, உன் கெதி என்ன இருக்கு? இப்ப 26ல அண்ணன் உட்காந்துட்டாரு, நீ தப்பிச்சிருவ, நீ எப்படி தப்பிப்ப? உன்னை விட்டுருவானாங்க. உன் ஆட்டம் 8 மாசம் தான், அதுக்கப்புறம் உனக்கு செய்யற செயல்பாடே வேற. ஆனா என் கண்ணில் மாற்றாத, என் கண்ணில் மட்டும் இல்ல, எங்க தம்பிங்க சீமா தம்பி கண்ணில் மாற்றாத, செஞ்சு விட்டுருவானுங்க. டேய் நீ போடுறா வழக்க, நீ போடுற மயிர் வழக்கு போடுறாங்க, நீ போடுற வழக்கு போடுறா. என்ன நல்லா சொல்றேன், வழக்கு போட்டா இப்ப தம்பி முருகேசன் வழக்கு போடுறப்பா என்ன ஆகும்? தலைப்பு செய்திடா நானு, தம்பி முருகேசன் நீ வழக்கு போடு, நான் தலைப்பு செய்தி, சிறைப்படுத்து நான் தான் மெயின் செய்தி, இது நான் தான் ஹெட்லைன்ஸ் எல்லா சேனலுக்கும். என்ன சிறைப்படுத்தி உள்ள கொள்றா, நான் செலவு வச்சு தியாக ஆயிடும் நானு. என்ன இப்பெல்லாம் என்ன வளர்த்து விட்டுறாதீங்க, நாங்க அமைதியா போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெரிய கனவுமா, இவன் இந்த லூசு பேரை கண்காணிக்கிறது எங்களுக்கு வேலை, இவன் முக்தார் சொல்றாரு எங்களுக்கு வேலை, இதை கேட்கறது வேலை, 1000 வேலை எங்களுக்கு இருக்கு. மண் கலவு போகுது, என் மண் கலவு போகுது பாருங்க, அள்ளிக்கிட்டு கொண்டு போறான். கன்னியாகுமரியில இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் 1000 லாரி போதுமா, கலவு போகுது, தடுக்கிறோம், கொதிக்கிறோம், கொந்தளிக்கிறோம். ஐயோ எதுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைங்க வைக்கணுமே நான் கொதிக்கிறோம். நீ யாரா ஏங்க இப்படி பேசுவோமாங்க? சண்டை யாருக்கா இருக்கும்? திமுகவுக்கும் நாம் தமிழ் சண்டை. குறுக்க கிறுக்க நீ யாரா? நீ அண்ணி தொட்டல்ல வருவல்ல, உன்னை ஒவ்வொரு ஊடகமா கிழிச்சு இன்னும் சொல்லாங்க. இப்ப இவன் சொல்லிட்டான், எங்க அண்ணி இல்லைங்க, எங்க அண்ணன் சோறு போட்ட அம்மாங்க எங்களுக்கு, அவங்க அண்ணியா கைவழி அண்ணியாங்க, சோறு போடுற அம்மாங்க எங்களுக்கு, ஒரு தாயை சொல்றாங்க. அப்ப இவன் தான் சொல்றானே, இப்ப இவங்க அம்மா பேசுவா? வாயில வருது சீமான் திருப்பி அடிப்பார். வந்துருச்சு வேலாம் வந்துருச்சு எனக்கு, அந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு. இப்ப அண்ணனுக்கு பயப்படுறானு இல்லைன்னு வச்சுக்க, கழுவி செஞ்சு விட்டு போயிடும் அவனை. அப்புறம் 2வது இவனை பெற்றதுக்கு இவங்க அம்மா வருத்தப்படணும், இந்த நாயை கட்டிக்கிறதுக்கு அந்த 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 அவங்களும் ஒரு தங்கச்சி வருத்தப்படணும். அம்மா உங்க குடும்பத்தில் தங்கச்சிங்களே நல்லா, ஐயா முக்தார் மகள் இருந்தா மகன் இருந்தா அக்காமா இருந்தா தங்கச்சிமா இருந்தா விளக்கம் ஒரு செருப்பு இதை எடுத்துங்க, அவனை அடிங்க. நாங்க அடிச்சா அசிங்கமாயிடும். உங்களுக்கு புரியுதுல? இவன் இங்க வேலைக்கு வராங்க, ஒரு சேனல்ல பேசிட்டு எங்க போவான், வீட்டுக்கு போவான். முக்தார் குடும்பமே அக்கா தங்கச்சி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா விளக்கமுறை செருப்பு மோரமா இருந்த எடுத்து வச்சுக்கோங்க. இவன் வந்தானே அடிங்க. ஏன்டா நய உனக்கு புத்தி வரல? இந்த அண்ணன் சீமான் தானே மண்ணுக்கு மக்களுக்கு போராடுறார், ஏன்டா ஒரு மனைவியை பேசுற அப்படின்ட்டு காரி துப்பிட்டு செருப்பு அடிங்க. அப்ப சந்திரா பாப்பானுக்கு 2026ல நிச்சயமா நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பல அரசியல் ஆய்வாளர்களும் பாத்தீங்கன்னா மீண்டும் திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. தங்கச்சி நாங்க தொடர்ச்சியா நிக்கிறோம் தேர்தல்ல, நாங்க நிக்காத தேர்தல் கிடையாது. இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கூட பாருங்க நிக்கல, இப்ப ஈரோட நிக்கல, என்ன விக்கிரவாண்டியில நிக்கல, பயந்து போறாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்,
நாங்க பயப்படுற பிள்ளைங்கள நீங்க நினைக்கிறீங்க இந்த இங்க வெற்றி பெற சொல்றாங்களே அப்ப தோண்டு போயிடுவாங்களோ? ஒருவேளை திமுக அதிகாரத்தை பிடிச்சு விட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ராஜா 75 வருஷமா நீ ஆண்டுகிட்டு இருக்க ராஜா. ஒரு வருஷம் இல்ல. இந்த மண்ணுக்கு சொந்தமில்லாதவங்க, மாற்று மொழி பேசுறவங்க இந்த மண்ணை ஆடுறாங்க. என்ன இப்ப இந்த ஆண்டு வைக்க போற எங்காலும் இல்ல. எங்காலும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வருவீங்க. அவரு சிஎம் ஆகிறதுக்கு வரல. அத அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. அந்த கேப்ல வந்த மனுஷன் தான் அந்த ஆளு பாவம். என்ன அவரை கணக்கிலே வைக்க கூடாது. இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க 26ல களமாடுறோம் பாருங்க. வேற மாதிரி களமாடுவோம். சும்மாவே நாங்க ஆடுவோம். இப்ப சலம் கட்டி ஆட போறோம். சும்மாவே ஆடுவோம். இப்ப சலம் கட்டி ஆட போறோம். இதை எதிர்கொள்ள முடியாம திணறுவான். அதுக்கப்புறமும் அவன் பணத்தை வச்சு இப்படித்தான் அவங்களை வீழ்த்தினா நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம், இல்லையில் வேற வேலை செய்வோம். அவன் தானாவே அதிகாரத்தை கொடுத்து விட்டு போவான். வேற வேலை என்பது நீங்க யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா நாடு எங்களுது, மண்ணு எங்களுது, இந்த மண்ணு எங்களுக்கு தேவைப்படுது. எங்களை என் தலைவன் எப்படி ஆயுதமேந்தி போராடினார், தோல்வியுற்றார். எங்க அண்ணன் செந்தமன் சிவன் அறிவாயுதமேந்தி போராடார். நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க இது வரைக்கும் ஆயுதம் தூக்கல. தயவு செஞ்சு ஐயா ஆழ்ற எசமானே எங்களை ஆயுதம் தூக்க விட்டு விடாதீர்கள். நாங்கள் அமைதியான பிள்ளைங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம், எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம்னாக்க ஏன் மண்ணு நீ பாடுற? ஓ மண்ணா இது? நான் போயிட்டு வந்தேனா? நான் திருநெல்வேலி வந்தேனா? நான் ரயில வந்தேன். நான் வன்முறை எடுப்புன்னு சொல்லல. நீ எச்சரிக்கை விட்டுறீங்க. ஐயா விட்டு போ சாமி. ஞான்ட்டல்ல எவ்வளவு பணம் ஒன்று இருக்கு, எத்தனை கோடி இருக்கு, எவ்வளவு சொத்து ஒன்று இருக்கு. என்கிட்ட என்ன மயிலா இருக்கு? என்கிட்ட பசி பஞ்ச வறுமை தானே இருக்கு. எங்க பிள்ளைகிட்ட என்ன விட்டு வச்சிருக்க? தமிழ்நாட்டு பாதி ஆயிட்டாங்க. நீங்க எதை விட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. இப்ப இலவச டிவி கேபிள் ஒண்ணுது, எதை விட்டுருக்க சொல்லு பாப்பா. தமிழ்நாட்டை பாதி நீ வாங்கிட்ட. கடைசியாவும் சொல்றோம், நான் வன்முறை செய்ய வரேன்னு சொல்லவே இல்லை. அங்க விட்டாலும் சொல்றேன், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ எனக்கு இதுதான் முடிவுன்னா வேற வாய்ப்பு இல்லை. நீ என் தொண்டையில தான் குத்தோன்னா அப்ப நான் செஞ்சு விட்டுருவோம்ல. நான் வாழும் தங்கச்சி, அதை புரிஞ்சுக்கிடுங்க. எங்களையும் புரிஞ்சுக்கிடுங்க. எங்க மண்ணை அவள் துடிக்கிறேங்க. எங்க அண்ணன் சீமாங்க என்ன அவருக்கு விட்டு கொடுத்துட்டு போங்க. மான தமிழுங்க, சமரசம் இல்லாத தலைவங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடிகளை கொடுக்கணும்னு சொல்லி கூட கொஞ்சம் கூட சமரசமே பண்ணிக்காம எல்லாம் பாருங்க. 5 சீட்டுக்கு முட்டி போடுற பையன் இருக்காங்க. மொத்த சீட்டுக்கு முட்டி போட வந்திருக்கான். நான் பேர் வரேன் அவனுக்கு. ஒரு சீட்டுங்க, ஒரே ஒரு சீட்டுங்க, அது சின்ன அவனுதுங்க. அதுல போய் இன்னும் ஜெயிச்சவனா இன்னைக்கு நான் தான் ராசாங்கிறான். என்ன பண்றது? கால கொடுமை பொறுத்தான் போகணும். வந்துட்ட. இப்ப நாங்க ஒத்த சீட்டுக்கு வந்த முட்டி போடாத முத்தையா கிடையாது. எங்களுக்கு இந்த மண்ணு தேவைப்படுது. மகராசனா ஆண்டுட்டீங்க, சுகமா வாழ்ந்துட்டீங்க, கொள்ளையடிச்சிட்டீங்க, கொளுத்து போயிட்டீங்க. என்ன சொல்லணும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிங்க. ரொம்ப ரொம்ப தம் கட்டாதீங்கன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நாங்க சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். எங்களை அப்படியே ஆக்கி விட்டுறாங்களா சார்? நாங்க அமைதியா பொறுப்பேற்று இந்த மண்ணை ஆடுறதுக்கும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யறதுக்கும் ஆளாக்கி விட்டுறாதீங்க. தயாரா இருக்கோம், எதுக்கும் தயாரா இருக்கோம். பாத்துக்குங்க.